சத்குரு அவர்கள் தன்னை உணர்ந்த ஞானியாக, யோகியாக, குருவாக திகழ்பவர். அனைத்து மக்களும் தன் இயல்பான ஆனந்தத்தை உணரவும், வாழ்வை தன் உள்நிலை அனுபவத்தின் வாயிலாக நிகழ்த்தவும், தெய்வீகம் உணரவும் கருணையோடு வழிகாட்டுபவர். ஆன்மீகத்தை அறிவியல் ரீதியாக அணுகும் சத்குரு அவர்களின் வழிமுறைகளும் மனிதகுல மேன்மைக்காக அவர் ஆற்றிடும் பணிகளும் மகத்தானவை. சத்குரு அவர்கள் உலகின் மிக முக்கிய ஆன்மீக தலைவர்களோடும் இயக்கங்களோடும் ஒன்றிணைந்து உலக அமைதி, சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் புரிந்து கொள்ளல் இவற்றின் வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபட்டுள்ளார். 10,000 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையில் நிகழ்ந்த உலக அமைதிக்கான உச்சி மாநாட்டில் மிகச்சிறந்த பங்கேற்பாளராகவும் உலக மத தலைவர்கள் கூட்டமைப்பின் உறுப்பினராகவும் செயலாற்றும் சத்குரு அவர்கள் தனது அளப்பரிய செயல்களாலும் உலகெங்கும் ஆற்றிடும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் உறுதியான, ஆனந்தமான மனிதகுலத்தினை உருவாக்கிட அயராது பணியாற்றுகின்றார். சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸ் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் உலக பொருளாதார உச்சி மாநாட்டிலும் 2006ஆம் ஆண்டிலிருந்து சிறப்பு பிரதிநிதியாக பங்கேற்று வருகின்றார். மேலும் ஆஸ்திரேலியன் லீடர்ஷிப் மாநாடு, டால்பக் மாநாடு, இந்திய பொருளாதார மாநாடு மற்றும் பல்வேறு சர்வதேச மாநாடுகளில் பங்கேற்றுள்ளார். நடப்பு விஷயங்கள் மற்றும் உலக விஷயங்களை சத்குரு புரிந்து வைத்திருக்கும் விதமும், மனித நலனுக்கான அவரது விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையும் உலக அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. சக்தி வாய்ந்த யோக பயிற்சிகளை மட்டுமல்லாது சமூகம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் கிராம புத்துணர்வு இயக்கம், பசுமை கரங்கள் திட்டம், ஈசா வித்யா பள்ளிகள் போன்ற திட்டங்களை வடிவமைத்து செயல்படுகின்றார். உலகின் பல பகுதிகளில் உள்ள பல்லாயிரம் தொண்டர்களோடு ஒன்றிணைந்து மனிதகுல மேம்பாட்டிற்கான மகத்தான செயல்களில் தம்மை அர்ப்பணித்துள்ள சத்குரு அவர்கள் சமூக சீரழிவுகள், தனிமனித சீரழிவுகள் மற்றும் உலகியல் நடைமுறைகள் குறித்து வெளிப்படுத்தும் அணுகுமுறைகளும் பரிமாணங்களும் ஆணித்தரமானவை. அனைத்து மக்களும் தமது இயல்பான நிலையை உணர வேண்டும் என்ற தீவிரத்தோடும் தெளிவோடும் சத்குரு அவர்களது உள்நிலையிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் ஒரு மனிதரது வாழ்வின் போக்கையே மாற்ற வல்லவை. அவை உங்களுக்குள் ஆழமான தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். ஈசா அறக்கட்டளை. ஈசா அறக்கட்டளை மதசார்பற்ற, லாப நோக்கில்லாத ஒரு பொது தொண்டு நிறுவனமாக 1992ஆம் ஆண்டில் சத்குரு அவர்களால் நிகழ்த்தப்பட்டது. உலக அளவிலான மனிதநேய அமைப்பாக திகழும் இந்த அமைப்பு நாடு மற்றும் கலாச்சாரம் போன்ற எல்லைகள் தாண்டி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. உள்நிலை மாற்றத்திற்கான ஈசா யோக பயிற்சிகளில் இருந்து மனித குலத்திற்கும் சுற்றுச்சூழலுக்குமான சமூக நலத்திட்டங்கள் வரை ஈசாவின் செயல்பாடுகள் அனைத்தும் உலகின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் அடிப்படையான ஒருங்கிணைந்து செயல்படும் பண்பாட்டை கொண்டதாக உள்ளது. இந்த அணுகுமுறை உலக அளவில் ஈசாவிற்கு அங்கீகாரத்தை பெற்று தந்திருப்பதோடு ஐநா சபையின் பொருளாதாரம் மற்றும் சமூக பிரிவு அமைப்பும் ஈசா அறக்கட்டளைக்கு சிறப்பு ஆலோசகர் தகுதியை வழங்கியுள்ளது. உலகெங்கிலும் உள்ள இதன் 200க்கும் மேற்பட்ட கிளைகளில் உள்ள தன்னார்வ தொண்டர்கள் ஆதரவுடன் ஈஷா அறக்கட்டளை ஆற்றி வரும் பணிகள் மக்கள் ஓர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு தங்களை மாற்றிக்கொள்ளவும், உறவு முறைகள் மற்றும் தன்னிறைவு நிலைகளை மேம்படுத்திக் கொள்ளவும், தங்களுள் பொதிந்துள்ள முழு ஆற்றலை உணரவும் ஓர் உறுதுணையான சூழ்நிலையை வழங்குகின்றன. ஈஷா யோக மையம். ஈஷா அறக்கட்டளையின் கீழ் 1994ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஈஷா யோக மையம் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான வெள்ளியங்கிரி மலைச்சாரலில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு ஏராளமான வனவிலங்குகள் உறையும் வனப்பகுதியின் அருகில் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. உள்நிலை வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டுள்ள புகழ் வாய்ந்த இந்த சக்தி மையம் ஒரே கூரையின் கீழ் யோகாவின் பிரிவுகளான பக்தி, ஞானம், கர்மா மற்றும் கிரியா ஆகிய அனைத்தையும் வழங்கி உலகெங்கிலும் உள்ள மக்களை ஈர்த்து வருவதுடன் குரு சிஷ்ய பாரம்பரியத்தையும் புதுப்பித்து வருகிறது. இந்த மையம் நுணுக்கமான கட்டிடக்கலைகள் கொண்ட 64,000 சதுர அடி பரப்பளவுள்ள ஸ்பந்தஹால் என்னும் தியான கூடத்தை உள்ளடக்கி உள்ளது. மேலும் தியானலிங்க யோக திருக்கோயில், லிங்க பைரவி திருக்கோயில், தீர்த்த குண்டம், ஈஷா புத்துணர்வு மையம், ஈஷா கல்வி இல்லம் மற்றும் கிரகஸ்தர்களுக்கான வானப்பிரஷ்டா குடியிருப்புகள் ஆகியவையும் இந்த யோகா மையத்தில் அமைந்துள்ளன.
தியானலிங்கம் யோக திருக்கோயில் ஒரு தனித்துவமான சக்தி உருவமாக யோகா அறிவியலின் சாரமாக 1999ஆம் ஆண்டு சத்குரு அவர்களால் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட 13 அடி 9 அங்குலம் உயரமுடைய தியானலிங்கம் கடந்த 2000 வருடங்களில் முழுமையடைந்த முதல் தியானலிங்கமாகும். தியானலிங்கம் வீட்டிருக்கும் கருவறையின் அரைகோள வடிவ மேற்கூரை இயற்கை பொருட்களான செங்கல், மண் போன்றவற்றை மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது. கான்கிரீட் அல்லது இரும்பு போன்றவை பயன்படுத்தப்படவில்லை. தியானலிங்கம் யோக திருக்கோயில் எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை முறையையும் சார்ந்தது இல்லை. இதற்கு எந்த விதமான சடங்குகள், பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகள் தேவையில்லை. தியானலிங்கத்தின் அதிர்வூட்டும் சக்தி பிரவாகமானது தியானம் பற்றிய விழிப்பு உணர்வு இல்லாதவர்களை கூட ஆழமான தியானத்தன்மையை அனுபவபூர்வமாய் உணர்ந்திட செய்கிறது. தியானலிங்கம் அருகிலேயே தீர்த்த குண்டம் அமைந்துள்ளது. அதில் உள்ள லிங்கம் பாதரசம் கொண்டு உருவாக்கப்பட்டு சத்குருவினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் தீர்த்த குண்டத்தின் நீர் மிக்க அதிர்வலைகளோடு உள்ளது. அதில் ஒரு முறை குளித்து எழுந்தாலே உடலுக்கும் உள்ளத்திற்கும் எண்ணற்ற பயன்கள் விளைகிறது. அனைத்திற்கு மேலாக ஒருவர் ஆன்மீக சக்தியை பெறுதலை விரைவுபடுத்தி தியானலிங்கத்தை முழுமையாக உணர வழிவகுக்கின்றது. உள்ளமைதியையும் அமைதியான சுற்றுச்சூழலையும் விரும்பி தினத்தோறும் ஆயிரக்கணக்கில் மக்கள் தியானலிங்கத்திற்கு வருகை புரிகின்றனர். இந்த மையத்தில் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நிகழும் விழா கொண்டாட்டங்களில் ஒவ்வொரு வருடமும் உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்றனர். லிங்க பைரவி திருக்கோயில் தியானலிங்க யோக திருக்கோவிலின் தென்மேற்கு மூலையில் சமச்சீர் முக்கோணத்தில் அமைந்துள்ள லிங்க பைரவி திருக்கோயில் தியானலிங்கத்தின் துணை ஆலயமாய் பெண்மையின் சக்திமிக்க சன்னிதானமாய் உருவாகி வருகிறது. கருணை மிக்கதாய், உக்கிரமிக்கதாய், சக்தி மிக்கதாய், வண்ணம் மிக்கதாய் இந்த தெய்வம் அமையும். இயல்பும் மனிதமும் நிரம்புவதாய் தாய்மையின் அம்சத்துடன் பெண் தன்மையின் முழுமையாகவும் உச்ச சக்தியின் பாகமாகவும் விளங்கும் லிங்கபைரவி தனித்தன்மையும் பரிவும் கொண்டது. தியானலிங்கம் மனித வாழ்வின் ஆன்மீக மேம்பாட்டிற்கு வழி செய்கையில் லிங்க பைரவி நலவாழ்விற்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் துணை நிற்கும். லிங்க பைரவியின் பிரதிஷ்டை 2010 ஜனவரி மாதம் நிறைவு பெற்று பின்னர் உலகிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஈஷா யோக பயிற்சிகள் சத்குரு அவர்களால் வடிவமைக்கப்பட்ட ஈசா யோக பயிற்சி உடல், மனம், உணர்ச்சி ஆகியவற்றில் உள்ள எல்லைகளை உடைப்பதற்கு அரிய வாய்ப்பினை அளித்து மனிதனின் இயல்பு நிலையான விடுதலை, அன்பு, மகிழ்ச்சி இவற்றை அடைய வழிவகுக்கின்றது. மேலும் ஒருவர் உயர்ந்த உடல் நலத்தையும் மன அமைதி மற்றும் மனத்தெளிவையும் அடைய முடிவதுடன் தன்னை உணர்ந்த ஞானியின் வழிகாட்டுதல் மூலம் உள்நோக்கிய பயணத்திற்கான அரிய வாய்ப்பையும் வழங்குகிறது. உலகம் முழுவதும் ஈஷா யோக பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கிராம புத்துணர்வு இயக்கம் இந்திய கலாச்சாரத்தின் அடித்தளமாய் விளங்கும் கிராமங்களில் புத்துணர்வினை ஏற்படுத்துவதற்காக இந்த இயக்கம் செயல்பட்டு வருகிறது. நடமாடும் மருத்துவமனைகள் மூலமாக கிராம மக்களுக்கு இலவச சிகிச்சைகள், யோக பயிற்சி வகுப்புகள், மூலிகை தோட்டங்கள், பெண்களுக்கு தொழிற்பயிற்சிகள், பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சிகள், சுற்றுச்சூழல் விழிப்பு உணர்வு திட்டங்கள் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான விளையாட்டுகள் போன்றவை அனைத்து தரப்பு கிராம மக்களையும் தங்கள் வாழ்வுக்கு பொறுப்பேற்க செய்வதுடன் தங்கள் உச்சபட்ச நலனை அடையும்படியான வாய்ப்பை தருகிறது. சத்குருவின் நீண்ட நாள் கனவான இத்திட்டத்தின் மூலம் இதுவரை தென்னிந்தியாவில் 4700 கிராமங்களில் உள்ள சுமார் 70 லட்சத்திற்கு மேலான மக்கள் பயனடைந்து உள்ளனர். ஈசா அறக்கட்டளையால் நடத்தப்பட்டு வரும் வெற்றிகரமான ஈஷா கிராமோத்சவம் கிராம மக்களின் திறமை, உற்சாகம் மற்றும் அவர்களின் கலாச்சாரத்தையும் நகர மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக உள்ளது. ஈசா கல்வி இல்லம் சத்குரு அவர்களின் நீண்டகால கனவு மற்றும் தொலைநோக்கு பார்வையால் ஈஷா கல்வி இல்லம் துவங்கப்பட்டுள்ளது. ஈஷா கல்வி இல்லமானது தரமான கல்வியினை சவாலுடனும் ஊக்கத்துடனும் இல்லம் போன்ற சூழலில் வழங்குகிறது. குழந்தைகளின் உள்ளிருக்கும் இயல்பானவற்றை ஒளிர செய்து கற்கவும் தெரிந்து கொள்ளவும் ஈசா கல்வி இல்லம் ஊக்குவிக்கின்றது. இது எந்த குறிப்பிட்ட மதத்தினையும், எந்த தத்துவத்தினையும் மற்றும் எந்த கருத்தினையும் சார்ந்திராமல் வாழ்க்கையின் அடிப்படை குறித்த உள்நிலை புரிதலையும் வாழ்க்கை அனுபவங்களை ஆழமாக்கவும் ஊக்குவிக்கிறது. மேலும் இங்கு படிப்பறிவோடு வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களை அறிந்து கொள்வதை ஊக்குவப்படுத்துதலும் வாழ்க்கை திறனை ஊக்குவித்தலும் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன.
ஈஷா வித்யா கிராம குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக சத்குரு அவர்களின் தொலைநோக்கு பார்வையால் உருவான கல்வி பணியே ஈஷா வித்யா. உயர்தரமான கல்வியினை வழங்குவதன் வாயிலாக குழந்தைகளை பேணி காப்பதும் அவர்களது வளர்ச்சியினை முன்னெடுத்து செல்வதும் இப்பள்ளியின் நோக்கமாகும். இந்த கல்வி பணியின் முக்கிய நோக்கம் தன்னம்பிக்கை, கணிப்பொறி ஆற்றல், ஆங்கில பேச்சாற்றல் மிக்க இளம் சமூகத்தினரை உருவாக்கிட கணிப்பொறியினை அடிப்படையாக கொண்ட கல்வி திட்டம் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் மொத்தம் 216 பள்ளிகள் துவங்க திட்டமிடப்பட்டு ஏற்கனவே சில பள்ளிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன. பசுமை கரங்கள் திட்டம் கடும் வறட்சி, தீராத நீர் பற்றாக்குறை மற்றும் உலக வெப்பமாதல் ஆகிய பிரச்சனைகளுக்கான தீர்வாக சத்குரு அவர்கள் 2005ஆம் ஆண்டில் பசுமை கரங்கள் திட்டத்தினை துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் மக்கள் ஆதரவின் மூலம் 11.4 கோடி மரக்கன்றுகளை நட்டு தமிழகத்தின் பசுமை பரப்பை 10% அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 17/10/2006 2.5 லட்சம் தன்னார்வ தொண்டர்கள் மூலம் 29 மாவட்டங்களில் 6284 இடங்களில் 8,52,587 மரக்கன்றுகள் நடப்பட்டு புதிய கின்னஸ் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. 2009 இறுதி வரை 81 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது. ஈஷா புத்துணர்வு மையம் அடர்ந்த வனப்பகுதி சூழ வெள்ளியங்கிரி மலையின் அடிவாரத்தின் அமைதியான சூழ்நிலையில் அமைந்துள்ள இந்த மையம் ஒருவரை தனது உள் அமைதியையும் நல்ல உடல்நலத்தின் ஆனந்தத்தையும் உணர வைக்கிறது. இம்மையத்தில் வழங்கப்படும் தனித்துவமும் சக்தியும் வாய்ந்த சத்குருவால் வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் ஒருவருடைய உயிர் சக்தி நிலைகளில் சமநிலை மற்றும் அதிர்வுகளை எடுத்து வர வல்லது. இந்தியாவின் தொன்மை வாய்ந்த ஆன்மீக மற்றும் மருத்துவ அறிவியலின் துணை கொண்டும் யோக முறைகளின் சிறப்பு உணவு, மசாஜ், அலோபதி, ஆயுர்வேதம், மூலிகை மருத்துவம் மற்றும் குளியல்கள் உள்ளடக்கி சிகிச்சை முறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இம்மையத்தின் நிகழ்ச்சிகள் மூலம் கிடைக்கக்கூடிய நன்கொடை கிராம புத்துணர்வு இயக்கத்தின் கீழ் கிராம மக்களுக்கான இலவச மருத்துவத்திற்கு செலவிடப்படுகிறது. ஈஷா வர்த்தகம் ஈஷாவின் கைத்திறனை வீடுகளிலும் சமுதாயத்தின் சூழலிலும் எடுத்து வந்து மக்களின் வாழ்வை வளமாக்கும் நோக்கத்தின் கீழ் ஈஷா வர்த்தகம் தொடங்கப்பட்டுள்ளது. கட்டிடக்கலை வடிவமைப்பு, கட்டிடங்கள் கட்டுமானம், உள் வடிவமைப்பு, மேசை நாற்காலி போன்ற பொருட்களின் வடிவமைப்பு, அலங்கார புல்வெளிகள், கைவினை பொருட்கள் போன்றவற்றிலிருந்து ஆயத்த ஆடைகள் வரை பல்வேறு தயாரிப்புகளும் சேவைகளும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திலிருந்து கிடைக்கும் நிதிகள் அனைத்து கிராம புத்துணர்வு இயக்கத்தின் திட்டங்களுக்கு செலவிடப்படுகிறது. மகா சிவராத்திரி எந்த ஒரு ஆத்ம சாதகருக்கும் மகா சிவராத்திரி மிகவும் முக்கியமான ஒன்று. மிகுந்த எழுச்சியோடும் ஆன்மீக தீவிரத்தோடும் இந்த இரவு ஒவ்வொரு ஆண்டும் ஈசாவில் கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி இரவன்று அமையும் கோள்களின் நிலைப்பாட்டால் கிடைக்கும் பலன்களை பெற இரவு முழுவதும் சத்குரு அவர்கள் சக்திமிக்க பல தியானங்களை வழங்குகின்றார். உலக புகழ் வாய்ந்த இசைக்கலைஞர்களின் இன்னிசை மற்றும் நமது கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய பல நிகழ்ச்சிகளும் நடக்கும். இந்த மகா சிவராத்திரி விழாவிற்கு ஒவ்வொரு வருடமும் சில லட்சம் மக்கள் வருகை புரிகின்றனர். யக்ஷா மகா சிவராத்திரிக்கு முந்தைய 13 நாட்கள் யக்ஷா திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாட்களில் மாலை நேரங்களில் புகழ்பெற்ற கலைஞர்களின் நடனம் மற்றும் இன்னிசை நிகழ்ச்சிகள் நடைபெறும். நமது கலாச்சாரத்தின் பெருமையை பறைசாற்றும் விதங்களில் இந்த நிகழ்ச்சிகள் இருக்கும். மையத்திற்கு வரும் வழி ஈஷா யோகா மையம் கோவையிலிருந்து பேரூர் செல்லும் சாலையில் 30 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளியங்கிரி மலைச்சாரலில் அமைந்துள்ளது. கோவையிலிருந்து வாடகை கார் வசதிகள் உண்டு. சொந்த வாகனத்தில் வருபவர்கள் பேரூர் சாலையில் 23 கிலோமீட்டர் வந்து இருட்டுப்பள்ளம் என்ற இடத்தில் வலது பக்கம் திரும்பி 7 கிலோமீட்டர் வர வேண்டும். நகர பேருந்து நிலையத்திலிருந்து மையம் வரை பஸ் வசதி உள்ளது. அல்லது பூண்டி பேருந்தில் ஈஷா யோகா மையம் நிறுத்தம் வரை வந்து 1 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டும். அல்லது செம்மேடு பேருந்தில் செம்மேடு வரை வந்து ஆட்டோ மற்றும் டாக்ஸியில் வரலாம். மையத்தில் தங்க விரும்புபவர்கள் முன்கூட்டியே அன்றைக்கு பதிவு செய்ய வேண்டும்.